ஆகஸ்ட் 19. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவின் வல்லமை. இன்றைய வேத வாசிப்பு மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். குறிப்பு வசனம்: இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. மார்க் 4:41. 2013ஆம் ஆண்டில் சுமார் 600 நேரடி பார்வையாளர்கள் கிராண்ட் கேன்யன் அருகே 1400 அடி அகலமுள்ள பள்ளத்தாக்கில் ஒரு இறுக்கமான கயிற்றின் மீது நிக் வாலண்டா நடப்பதை கண்டனர். வாலண்டா 2 அங்குல தடிமன் கொண்ட இரும்பு கயிற்றில் நடக்கையில் அவருடைய தலையில் பொருத்தப்பட்ட கேமராவில் அவருக்கு முன் இருந்த பள்ளத்தாக்கு தெரிகிற வேளையில் அவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தினார். அவர் அந்த பயங்கரமான பள்ளத்தாக்கில் ஒரு சாதாரண நடைபாதையில் நடப்பது போல் நடந்து சென்று இயேசுவுக்கு நன்றி சொன்னார். திடீரென்று காற்று வீச அவர் நிலை குலைந்து பின்பு சமநிலைப்பட்டார். காற்றில் அசைந்த அந்த கயிற்றை தேவன் சமநிலைப்படுத்தியதற்காய் தேவனுக்கு நன்றி சொன்னார். அந்த இறுக்கமான கயிற்றின் ஒவ்வொரு அடியிலும் அவர் கிறிஸ்துவின் வல்லமையை சார்ந்திருப்பதை அன்றும் இன்றும் கேட்கும் அனைவருக்கும் பிரதிபலித்தார். அந்த வீடியோ உலகம் முழுவதும் இன்றும் பார்க்கப்படுகிறது. கலிலேயா கடலில் சீஷர்களின் படகை பெருங்காற்று சூழ்ந்த போது அவர்கள் உதவிக்காய் கதறும் அளவிற்கு பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இயேசு இரைச்சலை அடக்கிய பிறகு அவர் காற்றையும் மற்ற அனைத்தையும் கட்டுப்படுத்தினார் என்பதை சீஷர்கள் அறிந்தனர். மெல்ல மெல்ல அவர் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்களின் இந்த தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றவர்கள் இயேசுவோடு நெருங்குவதற்கும் அவருடைய அசாதாரண வல்லமையை விளங்கிக் கொள்வதற்கும் வழிவகுக்கிறது. வாழ்க்கையின் புயல்களை நாம் சந்திக்கும் போதோ அல்லது துன்பத்தின் ஆழமான பள்ளத்தாக்குகளில் நீட்டிக்கப்பட்ட நம்பிக்கையின் இறுக்கமான கயிற்றில் நடக்கும் போதோ கிறிஸ்துவின் வல்லமையின் மீதான நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த முடியும். தேவன் நம்முடைய விசுவாச நடையை பயன்படுத்தி அவர் மீது நம்பிக்கை வைக்க மற்றவர்களையும் தூண்டுவார். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய விசுவாசத்தை எவ்விதம் பலப்படுத்தியது? உறுதியான விசுவாசத்தில் நீங்கள் நடக்க ஜெபம் எந்த அளவிற்கு உதவுகிறது? அன்பான தகப்பனே, வாழ்க்கையின் புயல் போன்ற சூழ்நிலைகளில் உம்மை நம்பும்போது என் இருதயத்தை இளைப்பாற பண்ணினீரே, உமக்கு நன்றி.